ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா vs பாகிஸ்தான் ரொம்ப முக்கியமான மேட்ச் இந்த வேர்ல்டு கப்லேயே. ஸோ அந்த வேர்ல்டு கப்பை பொறுத்தவரையாக அன்பிரடிக்டபுளாக போகுது அப்படின்னு சொல்கிறத விட எந்த டீம் வின் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டீமுக்கு ஆப்போசிட் டீம் வின் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. பிச் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா மேட்ச்சுமே போகுது. கரெக்டாக பிச் ரிப்போர்ட் ரீட் பண்ணி நம்ம டீம்ன்றதை செட் பண்ணால் வின் பண்ண முடியும். கிராண்ட் லீக்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிச் ரிப்போர்ட் படியே போங்க. ஒரு 5லேருந்து 6 டீம் மினிமம் நீங்கள் எடுத்திங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்மால் லீக் நம்ம கொடுக்குறது பெரிய அளவில் ஒர்க் ஆகலை. சின்ன மிஸ்டேக் ஆகுது. ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்டில் வந்து தொடர்ச்சியாக லாஸ்ன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அப்படியே வின் பண்ணாலும் ஆவரேஜ் வின்னு தான் கிடச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு வின்னு கிடச்சா தொடர்ச்சியாக வின்னு கிடைக்கும். அது எப்போயுமே நடக்கிறது தான். ஸோ அது வரையும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணால் ப்ளே பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாட்ஸ் அனலைஸ் கொடுக்குறேன், அதை வச்சு கிராண்ட் லீக்ஸுன்றதை மேக் பண்ணுங்கள். மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், பிச் ரிப்போர்ட் படி தான் வந்து மேட்சஸ் போகுது, அன்பிரடிக்டபுளாக போகல. பட் நம்ம யோசிக்கிறது ஒரு சின்ன டீமும் பெரிய டீம் விளாட்றப்ப சின்ன டீம் தோற்றுருவாங்க, பெரிய டீம் ஜெயிப்பாங்கன்ற கான்செப்டில் போகிறோம். ரொம்பனா உகாண்டா, பப்புவா நியூகினி இந்த மாதிரி டீம்ஸை தவிர்த்து மற்ற எல்லா டீமுமே வந்து பெட்டரான டீம் தான். நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து, நமீபியா, அதுக்கப்புறம் அயர்லாந்து, கனடா, அப்புறம் யூஎஸ்ஏ, இவங்க எல்லாருமே நல்லா தான் வந்து ஆடுறாங்க. உகாண்டா, பப்புவா நியூகினியா மட்டும்தான் வந்து ரொம்ப ஒரு சின்ன டீம்ஸ்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் இந்தியா vs பாகிஸ்தான் ஃபுல் டீட்டெயிலு. ஸோ 11 சேலஞ்சர் ஆப்பு டிடிஎஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. டிடிஎஸ் ஃப்ரீ தான், ஜிஎஸ்டி ஃப்ரீ தான். இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஹெட் 6, ஹெட் 5 எல்லாமே இருக்கும். ஸ்மால் லீக் பெஸ்ட்டாக இருக்கும். மினி ஜிஎல்ஸும் நிறையாவே வந்து கொடுக்குறாங்க. இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திங்க. நல்ல ஒரு ஆப் தான். நல்லாவே வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். அதேமாதிரி 2 வின்னிங் கூட இருக்குது இதில். ஹெட் 4 ஹெட்டில் 2 வின்னிங்ஸ் கிடைக்கிற மாதிரி கூட இருக்குது. நிறையா டிஃப்ரெண்ட் கான்டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்னு பார்த்தோம்னா நசாவ் ஸ்டேடியம் நியூயார்க்கில் தான் நடக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் கிட்டத்தட்ட 3-4 மேட்ச் நடத்திட்டாங்க. பிச்சு பார்த்தோம்னா இருக்கிறதுலே மோசமான ஒரு பிச். பேட்டர்ஸ்க்கு பெரிய அளவு ஹெல்ப்பே கிடைக்காது. பட் ஆனால் ஒரு சில பேட்டர் ஹெல்ப் கிடைக்கும். யார் மாதிரினா ஒரு ஹர்திக் பாண்டியா, இஃப்திகா அகமது, அப்புறம் மிடில் வந்து ஒரு ஜடேஜா. லாஸ்ட்டில் நம்ம அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு ஹிட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. பிச் ரிப்போர்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். ஐசிசிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிச்சு வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது, பட் உடனடியாக மாற்ற முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா vs பாகிஸ்தான், இங்கே அயர்லாந்து கொடுத்துருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்தியா vs பாகிஸ்தான் தான். 19 ஜூன் 8 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் நியூயார்க்கில். இந்த கிரவுண்டில் இதுவரையும் 3 மேட்ச் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 1 மேட்ச், செகண்ட் பேட் டீம் 2 மேட்சும். ஹெட்வேரில் பாகிஸ்தான் இந்தியா 12 டைமும், பாகிஸ்தான் 1 டைமும். ஓவரால் வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தான் ஒரே ஒரு டைம் இந்தியாவை பீட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா டைமுமே வந்து இந்தியா தான் பீட் பண்ணியிருப்பாங்க. நீங்களே ஆட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு இருக்குது. பட் பாகிஸ்தான் கட்டாயம் இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். யூஎஸ்ஏ கூட தோற்றுட்டாங்க. அதனால் ஓரளவுக்கு நல்லா ஆடணும்னு பார்ப்பாங்க. அசாம்கான பெஞ்சில் வச்சுட்டு வேறு பிளேயர் எடுத்துகிட்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும், எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். இப்போ நம்ம பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம். 3 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த 3 மேட்ச்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரோஹித் சர்மா 52 அடித்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ரோஹித் சர்மாவோட ஹேட்டர்லாம் கிடையாது, ஃபேக்டாக தான் சொல்கிறேன். ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட 3 டைம் எஸ்கேப் பண்ணார். அயர்லாந்து கூட ஒரு கேட்சை ட்ராப் பண்ணாங்க. ஏதோ தடுமாறி 52 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார் அயர்லாந்து கூட. இதே பாகிஸ்தான் கூட அடிக்க முடியுமான்றதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க, சேம் விக்கெட்டாக இருந்தால். பட் மற்றபடி பார்த்தோம்னா மிடில் ஆர்டர், ஸோ லிலனே மிடில் ஆர்டர். அதுக்கப்புறமா இங்கே மிடில் ஆர்டர்னு பார்த்தோம்னா நிக்கோலஸ் கிருட்டன், அவரும் ஒரு மிடில் ஆர்டர். மார்க் ஆடையர், டாக்ரல். ஸோ எல்லாருமே வந்து மிடில் ஆர்டர் தான். ஸோ மிடில் ஆர்டர் பேட்டருக்கு தான் ஹெல்ப்புன்றது அதிகமாக கிடச்சிருக்கு. அது போக மீடியம் பேசர்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் பேசர்ஸ் தான், இங்கேயும் மீடியம் பேசர்ஸ் தான், இதுலேயுமே மீடியம் பேசர்ஸ் தான். ஸோ மீடியம் பேசர்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஹெல்ப் கிடைக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட். குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ வனிடு ஹசரங்கா, கேசவ மகாராஜ், இந்த மாதிரி குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்போது ஜடேஜா, சதாப் கான் விக்கெட் எடுக்க முடியும்னா வாய்ப்புகள்ன்றது இருக்கும். பட் மீடியம் பேசர்ஸ், அதுக்கப்புறம் பேட்டர்ஸ், அப்பர் ஸ்பின்னர்ஸு நம்ம யோசிக்கலாம். அதுவும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸு இல்லாட்டி மீடியம் பேசர்ஸ் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷன். மோஸ்ட்லி சேம் விக்கெட்டாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்லாம் உடனடியாக செட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இனிஷியல் ஓவர்ஸ் போடுறவங்க, டெத்தில் போடுறவங்க, அதுக்கப்புறமா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸு, பர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர்ஸுக்கு போகிறது சேஃபான ஒரு ஆப்ஷன். ஏன்னா இப்போ ரிஸ்வானா இருக்கட்டும், பாபர் அசாம் இருக்கட்டும், இங்கே இந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மிடில்லையுமே இவங்களுக்கும் பேட்டிங்கில் 1 டவுன் 2 டவுனில் சொதப்பியிருக்காங்க பாகிஸ்தானுக்கும். பட் இங்கே ரிசர்வ் பண்ணிட்டு வந்து டீசெண்டாக ஆடுறாரு. க்ளவ் ஒர்க் இருக்குது. இந்த விக்கெட்டில் நம்ம ஆடுவோம், எப்படியா பட்டா போடட்டும், அவுட் ஆகுன்ற மாதிரி ஆடுறாரு. அது லக்காவும் இருக்குது. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் பேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். ஸோ பார்ப்போம். பிச்சை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா
பேட்டர்ஸுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் இருக்குது. இந்த கிரவுண்டில் உங்களுக்கே தெரியும் பாகிஸ்தான் ஆடலை, இந்தியா வந்து ஆடிருக்காங்க. ஒரு வார்ம் அப் மேட்ச்சு, அதுக்கப்புறமா ஒரு மேட்ச் அயர்லாந்து கூட. ரெண்டுலேயுமே ஹர்திக் பாண்டியா தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, ரிஷப் பண்ட் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா வார்ம் அப் மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் டக்கு, ரோஹித் சர்மா ஒரு 20 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். அப்போ ஓவரால் இவங்க 2 பேத்துக்கு தான் இந்த விக்கெட்டோட ஒரு சூப்பராக வந்து செட் ஆகிருக்கு. பும்ராவும் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பவுல் பண்ணியிருக்கார். ஹர்தீப் சிங் ரன்ஸ் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்தார். ஸோ பார்க்கலாம் இந்தியா வெஸ் பாகிஸ்தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்க வீடியோவில் போகலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் வந்து கரெக்டான அட்ரஸ். இதே மாதிரி நிறையா சேனல்ஸ் வந்து டெலகிராமில் நம்ம நேமில் இருக்கும். ஃபேக்காக 1 கோடி ஜெயித்தோம் 2 கோடி ஜெயித்தோம் அமௌண்ட்டு கொடுங்கன்னு ஏமாத்துறதுக்கு. மறுபடியும் சொல்கிறேன், அமௌண்ட் கொடுத்து எங்கேயுமே டீம் வாங்காதீங்க. ஃபேண்டஸியில் 100% யாருனாலையும் வின்னிங் கொடுக்க முடியாது. இப்போது நம்மளே 10 நாள் வின் பண்ண வைக்கலாம், அடுத்து 10 நாள் லாஸும் ஆகலாம். அவ்வளோதான் ஃபேண்டஸி. அதனால் வின்னு லாஸ் போய் கடைசியில் வரது தான். ஸோ அதை வந்து நீங்களே ப்ளே பண்ணலாம். இல்லாட்டி ஃப்ரீ டீம்ஸ் எங்கேயா கிடைக்குதா அதை போய் பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். கொடுத்து அமௌண்ட்டு கொடுக்காதீங்க. ஸோ இதான் வந்து சொல்ல முடியும். எங்கேயுமே கொடுக்காதீங்க, ஓன் டீமே க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வந்தீங்கனாலே தெரியும் நம்மளோட சேனல்ஸ். அதேமாதிரி குபேர ஃபேண்டஸி ஆப்பில் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. டியோ ப்ளே பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டஸி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லக்குன்றது இல்லை. சும்மா ஒரு 2-3 மேட்ச் வந்து ஆவரேஜ் ரிசல்ட் வந்துச்சு, பெரிய வின் இல்லை. கண்டிப்பாக க்ளீன் ஸ்வீப் கொடுத்துட்டா அடுத்து தொடர்ச்சியாக கொடுப்போம். ஸோ பார்க்கலாம். பட் கரெக்டாக மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில். ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்தோம்னா இப்போது இந்தியா பாகிஸ்தானில் ஹையஸ்ட்டு பேட்டிங் ஸ்டார்ட்டுன்னு பார்க்குறப்போ ரிஸ்வானு, அதுக்கப்புறமா விராட் கோலி. விராட் கோலியோடைய ஃபார்ம்னா அயர்லாந்து கூட வந்து ஃப்ளாப் ஆனார். பட் அயர்லாந்து கூட அவர் 3 மேட்ச் ஆடி மொத்தமே 13 ரன் தான் அடிச்சிருக்காரு. அது ஒரு ஸ்டார்ட் இருக்குது. போன மேட்ச் ஃப்ளாப், அதை சேர்த்து 13 ரன் தான். பட் ரிஸ்வானு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இங்கிலாந்தில் ஆடினாலும் சரி எல்லாமே ஃப்ளாப்பு தான். அவர் சுத்தமாக ஒரு டச்லேயே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஒரு 6 அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் அவுட் ஆகிட்டு போகிறாரு லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு. அப்புறம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்லாம் அவுட் ஆகிருக்காரு. லாஜிக்கே இல்லாமல் அவரோட பேட்டிங் இருக்குது. சுத்தமாக அவர் ஃபார்மில் கிடையாது. அதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பட் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால ஒரு நல்ல கீப்பர், ஒரு 2-3 கேட்ச் பிடிக்கிறாரு. எப்படியும் ஒரு 10-15 ரன் அடிச்சிடுவார். ஓரளவுக்கு டீசனான ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு 28-30 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும், கஷ்டமான ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்தால். விராட் கோலி நல்ல ஐபிஎல் ஃபார்மு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு ட்ராக்கில் அடிச்சுட்டு வந்துட்டு இந்த கிரவுண்டில் அடிக்கிறதுக்கு அவரும் கஷ்டப்பட்டார். பார்த்தோம் அவ்வளோ சீக்கிரம் ஃபேப் டியூப்ளசி கூட சேர்ந்து இன்டென்ட் காட்டுற மாதிரி இந்த கிரவுண்டில் காட்ட முடியாது. ஒரு 30 ரன் 40 ரன் ஆடலாம், பட் அதுக்கு மேலே போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம எஸ்கேப் ஆகணும், சேஃப் ஆப்ஷனாக போகணும் அப்படின்னா ரிஷப் பந்த் போகிறது பெட்ரு. ஏன்னா அவர் எப்படினாலும் ஸ்டெம்பிட்டு அதுக்கப்புறம் 2 கேட்ச் பிடிக்கிறாரு. இந்த விக்கெட்டில் அவருக்கு எப்படி ஆடணுன்றது தெளிவாக தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஐபிஎல்லையுமே அவர் ஆடிருக்கார். உடனேலாம் அடிக்கலை, கொஞ்சம் நின்று அதுக்கப்புறம் தான் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் ரிஷப் பண்ட் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, சதாப் கான். ஸோ இந்த 3 பேர். ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்துக்கு நம்ம டீம் கொடுக்கல அந்த மேட்ச்சுக்கு. பட் அதுலேயுமே நான் சொல்லியிருப்பேன், டபுள் ஆப்ஷன்ஸ். முகமது நபி, ரஷீத் கான், ஓமர் ஜாய். இந்த சைடில் ஜிம்மி நீசம், மிச்சல் சான் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அதில் கிட்டத்தட்ட 3 பேர் அந்த டபுள் ஆப்ஷன்ஸே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ USA வெஸ்ட் இண்டீஸில் நடக்கக்கூடிய மேட்சஸில் பியூர் பேட்டர் போகிறது பயங்கரமான ஒரு ரிஸ்க்காக இருக்குது. பவுலர்ஸ் ப்ளஸ் ஆல்ரவுண்டர்ஸ் போகிறது தான் வந்து பெட்டராக இருக்கும். கிராண்ட் லீக்லேயே சரி, ஒரு சில டீம்ஸில் வேணால் நீங்கள் GL எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு சில பேட்டருக்கு மட்டும் தான் செட் ஆகுது. அதுவும் மிடில் ஆர்டர் பேட்டர் தான் நல்லாவே ஆடுறாங்க. மற்றபடி ஆல்ரவுண்டர்ஸுக்கு தான் ஹெல்ப் அவ்வளோ தூரம் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம் யாரை எடுக்கலாம். சாயின்ஸ் ஆஃப்ரெடி எப்போயுமே இந்தியாவுக்கு எதிராக நல்லா வீசுவார். ரோஹித் சர்மாவுக்கு எதிராக அவுட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். டெத்துலேயும் போடுவார். மினிமம் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். பேட்டிங் வந்தாலும் ஓரளவுக்கு டீசென்ட் ஆடக்கூடிய பிளேயர் தான். ஹாரிஸ் ஷெஃப் விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவார். இப்போ நசீம் ஜாவா, அமீர் இருந்தால் டைட் பண்ணுறாங்க, விக்கெட் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. பட் இந்தியாவுக்கு எதிராக நசீம் ஷா நல்லாவே வீசியிருக்காரு. முகமது அமீர் ஓல்டு ரெக்கார்ட்ஸ் இருக்குது, பட் இப்போ ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. சதாப் கானு மிடில், இங்கே சிவம் டூபே, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா இவங்க எல்லாருமே வந்து ஸ்பின்னர்ஸை அடிக்க போவாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் நின்று ஆடிட்டு ரிசர்வ் பண்ணதுமே அடிக்க போவார். இப்போ சதாப் கான் எப்படியாவது தூக்கி போட்டு பெரிய கிரவுண்டுன்றதுனால விக்கெட் எடுக்க சான்ஸுன்றது ஹையாகவே இருக்கும். பேட்டிங்கில் ஓரளவுக்கு ஃபார்முக்குமே சதாப் கான் வந்திருக்கார். நல்லாவே வந்து இந்த விக்கெட்டை இந்த கிரவுண்டில் எப்படி வந்து இந்த கிரவுண்டுன்னு இல்லை, எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா விக்கெட்ஸுமே ஒரே கேட்டகரியில் தான் இருக்குது. டெக்ஸாஸில் இருக்க விக்கெட்டும் சேம் தான். அதனால் சதாப் கான் ஓரளவுக்கு டபுள் ஆப்ஷன் டீசெண்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பார்.
சேம் ஹர்திக் பாண்டியா, நோ டவுட்டு எப்படினாலும் விக்கெட் எடுத்துட்டாரு. விக்கெட்டிங் லக் அதிகமாக இருக்குது. பாகிஸ்தான் கூட எப்பயுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஹர்திக் பாண்டியா. விராட் கோலி ஸ்டாட்ஸ் வைஸாக, ரிஸ்வான் ஸ்டாட்ஸ் வைஸாக பார்க்கலாம். பாபர் அசாம் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக ஆடி அதுக்கப்புறம் வந்து அவர் அதை எடுத்துகிட்டு போகிறாரு. அது மிகப்பெரிய ஒரு டஃப்பாக இருக்கும். ஹை ரிஸ்காக பக்கா பேட்டிங் ட்ராக்காக இருந்தால், இல்லை மிடில் ஆர்டரில் வந்து டாப் ஆர்டர் காலி ஆவாங்க, மிடில் வந்து பயங்கரமாக 2-3 சிக்ஸ் அடித்து அப்படியே மேட்ச் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா ரிஸ்க் ஆப்ஷனாக ஃபக்கர் ஜமான், சூரியகுமார் யாதவ் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். சூரியகுமார் யாதவ் எப்பயுமே பயங்கரமான ஒரு பேட்டிங் ட்ராக்கில் மட்டும்தான் நல்லா ஆடுவார். நீங்கள் அதை வந்து நல்லா தெளிவாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி டேக்கியான விக்கெட்ஸில் வந்து சூரியகுமார் யாதவ் ஃப்ளாப் ஆகிறது அது சகஜம்தான். அது பாகிஸ்தான் கூட இவர் அடித்ததே கிடையாது. அந்த ரெக்கார்டுமே இருக்குது. சிவம் டூபேவோட ஃபார்மும் போராக தான் இருக்குது. பெரிய அளவில் அவராலே ஆட முடியலை. இந்த சைட்லேயுமே மீடியம் ஃபேஸஸ் தான் போடுவாங்க. 2 பவுன்ஸ் போட்டால் அவுட் ஆகிட்டு போயிடுவார் சிவம் டூபே. ஸ்பின்னர்ஸை வச்சு இவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க சிவம் டூபே வந்தால். ஏன்னா இவங்களாம் ஐபிஎல் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் டீசன்ட் பிக்ஸில் ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா. ஸோ ஜடேஜாவை பொறுத்தவரைய இந்த மாதிரி பெரிய பெரிய மேட்சஸ்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு. அக்ஷர் பட்டேல் ட்ராப் பண்ணால் கூட ஜடேஜா எடுத்துக்கோங்க. பட் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ஏதாவது ஒரு சில டீம்ஸில் அக்ஷர் பட்டேலை பார்க்கலாம். மற்றபடி ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறாரு. சிராஜ் சப்போஸ் நல்லா ஸ்விங் ஆகும், பயங்கரமான ஒரு மீடியம் பேஸ் விக்கெட்னால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஹர்தீப் சிங் பும்ரான்னு போகிறது பெட்ரு. ஸோ ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, ஹர்தீப் சிங்கு, அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா, ரிஷப் பண்ட் 5, விராட் கோலி 6 ஓரளவுக்கு டீசன்ட் ஆப்ஷன்ஸு. இங்கே ரிஸ்வான் 7, பாபர் அசாம் 8, சதாப் கான் 9. அடுத்து பார்த்தோம்னா சாயின்ஸ் ஆப்ரவடி 10, ஹாரிஸ் ராவ் 11. இதுதான் வந்து ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு பிக்காக இருக்கும். இதில் ரிஸ்க்குன்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த சைடில் நசீம் ஷா அவரும் ஒரு சில விக்கெட்ஸ்ன்றதை எடுப்பார். சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் வந்து ட்ராப் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பட் எல்லாத்தையுமே நம்ம பிக் பண்ண முடியாது. ஸோ இவங்களையும் ஆட் பண்ணிக்கிறோம்னா அந்த 14 பேரில் ஒரு 11 பிளேயர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உஸ்மான் கான் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் பண்ணார், அதுக்கு முன்னாடி நல்லாவே அடிச்சிருந்தாருன்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். உஸ்மான் கான் எடுத்தோடனே வந்து ஹிட் பண்ண பார்ப்பார். பட் இனிஷியலாக ஒரு விக்கெட் போகுது, அதுக்கப்புறம் ஹிட் பண்ண வந்தாலும் யோசிச்சு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் டைட்டாக பவுல் பண்ணக்கூடியவங்க ஜடேஜா, மிடில் ஸ்பின் போட்டாலும் அவன் பும்ரா அப்பப்போ ஒரு ஓவர் எடுத்துகிட்டு வருவாங்க. அடித்தா சிராஜை மட்டும்தான் அடிக்க முடியும். ஹர்தீப் சிங்கை ஓரளவுக்கு வந்து ஹிட் பண்ணலாம். அக்ஷர் பட்டேல் டைட்டாக பவுல் பண்ணுவார். ஸோ அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அட்வான்டேஜ்னு பார்க்குறப்போ மீடியம் பேஸஸை ஓரளவுக்கு ஆடிட்டான். அதுக்கப்புறம் ஃபக்கர் ஜமானுக்கு அக்ஷர் பட்டேலும் ஜடேஜாவும் தான் போட்டு ஆகணும். அப்போது அவர் அதை பயன்படுத்தி வேணால் அடிக்கலாம். ஸோ ஒரு லோயஸ்ட் பர்சன்டேஜ் ட்ரம்ப் கார்டு பிக்கு கிராண்ட் லீக்ஸில் கேப்டன்ஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அசாப் கான் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அவர் ஆடுவாரான்றதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து மாதிரி 20 ரன்னு அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆயிடுவார். மற்றபடி விக்கெட் டேக்கிங்கில் இவங்க 2 பேர் தான் விக்கெட்டுன்றதை எடுக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேர் தான் வந்து ஒரு பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் சதாப் கான் ஓரளவுக்கு டீசெண்டான பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்புகள்ன்றது இருக்கும். பக்காவான ஒரு மீடியம் பேஸ் அட்டாக் ட்ராக்காக இருந்தால் இந்த சைடும் மீடியம் பேஸஸ் கூட எடுத்துக்கோங்க. இருக்க மீடியம் பேஸ் எடுத்து அவங்களுக்குள்ளே கூட கேப்டன்ஸ்க்கு கொடுத்துக்கோங்க. இன்னொன்று 120 ரன் அடித்தா கூட விக்கெட்டே போகாமல் ஓப்பனிங்லேயே முடிப்பாங்கன்ற வாய்ப்பே கிடையாது. மிடில் வரையே பேட்டிங் வரும். இந்த சைடு செகண்ட் பவுல் பண்ணக்கூடிய மீடியம் பேஸஸும் விக்கெட்டுன்றதை எடுப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் இருக்குது. மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் ரைட் ஹேண்ட் பேசர்ஸ்க்கு தான் வந்து அதிகமான ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கிது. லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ்னால விக்கெட் எடுக்க முடியல. அந்த லாஜிக் படி பார்த்தோம்னா சயின்ஸ் ஆஃப் ரெடி விக்கெட் கிடைக்கும், ஹாரிஸ் ராவ் கிடைக்கலாம், நசீம் ஷாவுக்கு விக்கெட் கிடைக்கலாம். அதையும் பார்த்துக்கோங்க. பட் இங்கே டாப்பில் விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அவுட் ஆகி நிறைய முறை பார்த்துருக்கோம். இந்த 2 பேர் சேமில் அட்டாக் பண்ணாங்கன்னா யாராவது ஒரு ஆளுக்கு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ. அப்போ வேணால் சூரியகுமார் யாதவ் எதுவும் நின்று எடுத்துகிட்டு போவாருன்ற மாதிரி லாஜிக்கில் நம்ம பிக் பண்ணலாம். பட் பெட்டர் கேப்டன் சாய்ஸ் ஹர்திக் பாண்டியா, சதாப் கான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த 3 பேர் வந்து ஒரு சூப்பர் ஆப்ஷன். ரிஷப் பண்ட் ஒரு ஆப்ஷனாக 4 பேர்த்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். கிராண்ட் லீக்ஸில் ஒரு ரிஸ்வான், ஒரு சாயின்ஸ் ஆஃப் ரெடி, இந்த சைடில் ஒரு விராட் கோலி, அதுக்கப்புறமா ஜடேஜா, இவங்கள மாதிரி ஆட்களை நம்ம ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். இனிஷியல் ஸ்விங்குன்றது ஹையாக இருக்கும். ரிஸ்வானோட ஃபார்ம் போராக இருக்குது. பாபர் அசாம் ரொம்ப டைம் எடுக்கிறாரு. அப்புறம் மிடில் ஆர்டர் வந்து ஃப்ளாப் ஆகிறாங்க. அடித்து கொடுத்தா ஒரு சதாப் கானோ இஃப்திக் ஆகும்போதோ இவங்க மாதிரி தான் ஹிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி இங்கே லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்குனா சூரியகுமார் யாதவ், சிவம் டூபே இவங்களாம் இருப்பாங்க. சிவம் டூபே ஹிட் பண்ணுறது கஷ்டம். பட் ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா நல்ல ஒரு பேட்டிங் ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீமாக ஸ்மால் லீக் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணிக்கோங்க. ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட்டில் 10 மேட்ச்சில் வெறும் 22 ரன் ஆவரேஜ் தான் ரோஹித் சர்மா வச்சுருக்காரு.
இதே கிரவுண்டில் அயர்லாந்து கூட கஷ்டப்பட்டு தான் 50 ரன் வந்து அடிச்சிருந்தார். விராட் கோலியோட ஆவரேஜ் 98 ரன்னு. ஸோ பயங்கரமாக அடிச்சிருக்காரு. பட் அது எல்லாமே நல்ல பேட்டிங் ட்ராக்ஸு. இவ்வளோ ஒரு கஷ்டமான ட்ராக்காக கண்டிப்பாக இருந்திருக்காது. ரிசர்வ் பண்ண 2 மேட்ச்சில் 56, ஒரு 2 கேட்ச் ஒரு ஸ்டெம்பீட் பண்ண வாய்ப்பு இருக்கும். நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு பெட்டரான கேப்டன் சாய்ஸ். சூரியகுமார் யாதவ் ஹெட்டுகளில் 4 மேட்ச்சில் 57 ரன் தான். இந்த பிச்சிலுமே போன மேட்ச் எப்படி ஆடினான்னு பார்த்துருப்பீங்க. இப்படி ஆடுறதுன்னே தெரியாமல் ஆடிட்டு இருந்தார் சம்மந்தமே இல்லாமல். ஹர்திக் பாண்டியா 5 மேட்ச்சில் 84, 11 விக்கெட்டு. ஜடேஜா 6 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் வரலாம் மேலே. பும்ரா 3 மேட்ச்சில் 2 விக்கெட்டும். ஹர்ஷ்தீப் சிங்கு 3 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க சேம் கிரவுண்டில். பாபர் அசாம் 4 மேட்ச்சில் 92 ரன்னு. ரிஸ்வான் 4 மேட்ச்சில் 65 ரன். ஆவரேஜ் மட்டும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்குது. பட் விக்கெட் கீப்பிங்கில் ஒரு 2 கேட்ச் பிடிக்கலாம். 20 ரன் தட்டி ஆடினா கூட நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். வகார் ஜமான் 2 மேட்ச்சில் 25. கண்ணை மூடிட்டு தான் வந்து பேட்டிங்கே பண்ணுறாரு. அந்தளவுக்கு ஒரு மோசமான பேட்டிங். ஒரு அக்ரெசிவாக ஆட போகிறேன், ஜாக் ஃப்ரேசர் மாதிரி ஆட போகிறேன், கிறிஸ் கெயில் மாதிரி ஆட போகிறேன்னு பாலே பார்க்காம ஏதோ வீட்டு சைடு ஆடுற மாதிரி ஆடிட்டுருக்காரு. ரொம்ப மோசமாக. சதாப் கான் 4 மேட்ச்சில் 3 விக்கெட். பேட்டிங் ஃபார்ம் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்குது. சாயின் சாஃப்ரெடி 2 மேட்ச்சில் 3 விக்கெட். ஹாரிஸ் 4 மேட்ச்சில் 4 விக்கெட்டு. அமீர் 2 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நசீம் ஷா 3 மேட்ச்சில் 4 விக்கெட். மினிமம் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நசீம் ஷா பொறுத்தவரை பேட்டிங்குமே ஆடுவார். கடைசி நேரத்தில் வந்து ஏதோ ஒரு சுற்றி 2 6 அடித்தா கூட வாய்ப்புகள்ன்றது இருக்கும். கேப்டனில் சதாப் கான் ஹர்திக் பாண்டியான்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி வேணால் மாற்றி கொடுத்துருக்கோங்க. இந்த இடத்துல ஜடேஜா வேணாலும் எடுத்துக்கோங்க. விராட் கோலி பாபர் அசாம் எடுத்து ரிஸ்வான் இங்கே ரிசர்வ் பண்ணிட்டு அக்ஷர் பட்டேல் வேணால் சூரியகுமார் யாதவ் எடுத்துக்கலாம். பட் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடியவங்களை எடுக்கிறது பெட்ரு இந்த மாதிரி விக்கெட்ஸில். ஸோ அதனால் அப்படி தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ஃபேப்லோன் ஆப்பில் ட்ரேடிங்னு ஒன்று பயங்கரமாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் ப்ளே பண்ணுறாங்க எஸ்ஆர் நோன்றது கான்செப்ட். என்னென்னா இப்போ ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க அப்படின்னா 5.5னா உங்களுக்கு 4.4 வந்து கிடைக்கும். அதேமாதிரி 4.4னா உங்களுக்கு இதை கரெக்டாக கிளிக் பண்ணால் உங்களுக்கு 5.5 கிடைக்கும். இதில் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ஓமன் ஒரு ஆஸ்திரேலியாவோ இல்லை வேறு டீமோ பெரிய டீம் ஆடுறாங்கன்னா ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க அப்படின்னு 9 வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. யூஎஸ்ஏ பாகிஸ்தான் மேட்ச்சில் அப்படி தான் நடந்துச்சு. பாகிஸ்தான் ஜெயிப்பாங்கன்னு 9ம் 9 ரூபாய்க்கும் எஸ்னா இந்த இடத்துல தோற்றுருவாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ 1ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போது நமக்கு அந்த 1 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோன்னோ யூஎஸ்ஏ ஜெயிப்பாங்கன்ற கான்செப்ட் நம்ம எடுத்திருந்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ரிட்டர்ன் மட்டும் 9 ரூபா கிடைக்கும் ஒரு ட்ரேடிங்க்கு. இதேமாதிரி நீங்கள் எத்தனை வாங்கியிருக்கீங்களோ அத்தனைக்கு ஏற்ற மாதிரி 9 ரூபான்றது கிடச்சிருக்கும். ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து ப்ளே பண்ணுறவங்க ப்ளே பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய டீம் சின்ன டீம் ஆடுறாங்க அப்படின்னா அந்த சின்ன டீமுக்கு கம்மியாக காசு கொடுத்துருந்தா அதை வந்து வாங்கி போடுங்க. அந்த மேட்ச் முடிஞ்சோடனே உங்களுக்கு பயங்கரமான ஒரு அமௌண்ட்ன்றது கிடைக்கும். அப்படி தான் மேட்சஸ் போகுது. எல்லாமே வந்து அன்பிரடிக்டபிள். பிச்சில் எந்த ஒரு குறையும் இல்லை. அன்பிரடிக்டபிள்ன்றது எந்த டீம் ஜெயிப்பாங்கன்றதை கெஸ் பண்ண முடியல. அப்போது ஒரு சின்ன டீம் ஆடினா அவங்கள வாங்கிக்கலாம். ட்ரேட் பண்ணுறவங்ககிட்ட சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சின்ன டீமுக்கு கம்மியான அமௌண்ட் கொடுத்தா வாங்குங்க, லக்கில் ஜெயிக்கலாம். ஏன்னா எந்த டீம் வேணால் பீட் பண்ணுறாங்க. இது வந்து கிரிக்கெட் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதா இல்லை பிச்சு ரிப்போர்ட்னால கரெக்டாக அப்படி நடக்குதா ஒன்றுமே புரியலை. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் வந்து ப்ளே பண்ணுறவங்க. ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 2K ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்மால் லீக் சொல்கிறது தான். ஒரு லாஸ்ன்னு வந்தால் தொடர்ச்சியாக வரும், வின்னு வந்தால் தொடர்ச்சியாக வரும். அது எப்போயுமே நடக்கிறது தான் நமக்கு. அதனால் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுறவங்க ப்ளே பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களோட ஐடியாஸ் யூஸ் பண்ணுங்கள். அதான் நான் சொல்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்கிறதே கேட்க வேண்டாம். உங்களுக்கும் ஐடியாஸ் இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ தான் லைக் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் சேனல்ஸ் நிறையா இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க.